102 ஆண்டு நம்பிக்கை. எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரையிலும். இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 6:18 மணி வரையிலும் பரணி, அதற்கு பின்பு கிருத்திகை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 6:18 மணி வரையிலும் ஹஸ்தம், அதற்கு பின்பு சித்திரை. இன்றைய திதிகள் மாலை 4:09 மணி வரையிலும் அஷ்டமி, அதற்கு பின்பு நவமி. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பரணி கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தையும், நீண்ட நாட்களாக தடையாக இருந்த வேலைகள் இவர்களுக்கு இன்று முயற்சியில் வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் காத்திருக்கிறது. அலுவலக விஷயமாக இருக்கக்கூடிய பிரயாணங்கள் வெற்றியை தரும். இன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சற்று விரயங்கள் ஏற்படலாம். குருவாரமான இன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமானின் வழிபாடு செய்வதனால் குருவிற்கும் ஒரு நல்ல பரிகாரமாக அமைகிறது. இன்று முருகன் ஆலயத்தில் பரணி நட்சத்திரக்காரர்கள் கந்தசஷ்டி கவசம் படிப்பதனால் நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் குடும்பத்தில் அமைதியும் உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன பாரங்கள் குறையும். குருவாரமான இன்றைய நாளில் நவக்கிரக குருவுக்கு தீபம் ஏற்றி மற்றும் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி குரு பகவானை வணங்கலாம். இன்று முருகன் ஆலயத்தில் கந்தசஷ்டி கவசம் படிக்க மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவர்களுக்கு தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நல்ல நிறைவான நாளாக இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை தருவார். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷங்கள் உண்டு. பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப போராட்டங்கள் இன்று நீங்கள் பெரியவர்களால் பேசி தீர்க்கலாம். உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த மன கஷ்டங்கள் குறையும். இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகளும் வசூல் செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். பல மாதங்களாகவே இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் தீரும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் மனதில் ஒரு நிறைவை தரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். இன்றைய நாளில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். குடும்பத்தில் பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான பண நெருக்கடிகள் இன்று பேசி தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் பேசப்படும் சொத்து விவகாரங்கள் மற்றும் பணப்பிரச்சனைகள், பணப்பட்டுவாடா, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக உங்களினுடைய தடைப்பட்ட வேலைகள், திருமண விஷயங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த வழக்கு விசாரணை போன்றவற்றையும் பேசி தீர்க்கலாம். இன்று குருவாரத்தில் நவக்கிரக குருவை வழிபாடு செய்ய உங்களினுடைய மனதளவில் நல்ல சந்தோஷங்கள் உண்டு. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு முடிவு உண்டு. இன்று காலை நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தையும் மற்றும் உறவினர்களின் வருகையால் நன்மையையும் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சித்திரை ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன மனதில் கிளேசங்களும், சிலவருக்கு வேலை விஷயமான குழப்பங்களும் வந்து போகலாம். குருவாரமான இன்றைய நாளில் நீங்கள் விநாயக பெருமானின் வழிபாடும் மற்றும் நவக்கிரக குருவையும் வழிபாடு செய்ய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக வந்து சேர வேண்டிய பணவரவு இன்று வந்து சேரும். குடும்பத்தில் பல நாட்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும்.
உடன் பிறந்தவர்களால் உங்களினுடைய குடும்ப சண்டைகள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய கூட்டு தொழில் பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு கடனுதவி பெறுவதும் மற்றும் நண்பர்களின் உதவியும் இன்று மனதிற்கு ஒரு ஆறுதலை தரலாம். பல மாதங்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த ஒருவித மனப்போராட்டங்களும் இன்று தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று சுமூகமான முடிவை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பண வரவை கொடுப்பார். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை இன்று நீங்கள் வசூல் செய்யலாம். கடன் கொடுப்பது, கடன் வாங்குவதில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது. குடும்ப ஒற்றுமைக்காக போராடுபவர்களுக்கு இன்று அதற்கான வெற்றியை பார்க்கலாம். வேலை விஷயத்தில் புதிய வேலை தேடுதல், புதிய வேலைக்கான விண்ணப்பம் செய்தல் மற்றும் உயர் அதிகாரிகளிடத்தில் சென்று பேசப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே அமையும். இன்று மனதிற்கு இனிய நாளாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்கவலைகள் குறையலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், இந்த கிரக சஞ்சாரங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று வேலையில் தாமதம் ஏற்பட்டாலும் முடிவில் நல்ல பலன்களை பார்க்கலாம். உடன் பிறந்தவர்களிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும், ஒரு சில குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் மற்றும் பண விவகாரங்களில் மனக்கசப்புகளும் மன சண்டைகளும் வந்து போகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு வெற்றி அடைய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை இன்று தீபமேற்றி வணங்கி கொண்டக்கடலை தானம் செய்யலாம். மகர ராசி அன்பர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது. பல போராட்டங்களுக்கு பிறகு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப சுமை குறையும். பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கும் பொது சேவையில் இருப்பவர்களுக்கும் இன்று பாராட்டுகள் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். முருகப்பெருமானின் அருளோடு இன்று நாளை தொடங்கலாம். ஆடி கிருத்திகையான இன்றைய நாளில் குருவாரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இன்று வழிபாடு செய்ய மகர ராசி அன்பர்களுக்கு குருவின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், ராசியில் இருக்கக்கூடிய ராகு தன லாபத்தை கொடுப்பார். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுப்பதாகவே அமைகிறது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு இன்று அனுகூல பலனை கொடுப்பார். பல நாட்களாக குழந்தை பாக்கியத்தை வேண்டுவோருக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் கிடைக்கும். மீனராசி நேயர்களுக்கு மனதளவில் ஒரு சின்ன கலக்கங்களோ அல்லது பய உணர்வோ வந்து போகலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மையை தருவார். இழுபறியில் இருந்து வந்த பூமி சார்ந்த விஷயங்களில் இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனபாரம் தீரும். என்று உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு தன லாபங்கள் ஏற்படும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும் இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.